அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பிரசாந்த் மருத்துவ குழுமத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த அனைத்து பெரியோர்களுக்கும் பொது தொண்டை செய்து வருகிற அந்த நிறுவனத்தினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். இது இந்த எதிர்பாராத ஒரு ஷாக்கு வந்துட்டதுக்கப்புறம் பேச்சு வராது. எனக்கு என்ன பயம்னு கேட்டால் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டே வராது. நம்ம ஏதாவது ஏடா கூடமாக சொல்லி கொடுத்து அதை ஏதாவது சொல்லிட்டார்னா 40 வருஷமாக நம்ம உண்டு பண்ணி வச்சுருக்கிற அந்த பயத்திலேயே தான் அவரை வரவேற்புற முழுக்க நான் உட்கார்ந்துருந்தேன். நல்ல வேளை அது மாதிரியான எந்த விதமான அணுகுண்டும் போடாமல் என்னை காப்பாற்றி கொடுத்ததுக்காக முதல்ல என்னுடைய நன்றி. நல்ல தைரியமாக சிரிக்கலாம். இப்போ சிரிக்கிறதுக்குரிய காலம், பயப்படாதீங்க. இவ்வளோ ஒய்ஃப் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா? ரைட். இந்த காலகட்டத்தில் சார் என்ன பண்ணுறது, சரியா தப்பா, டெசிஷன் மேக்கிங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? இப்போ இது 11:30 ஆரம்பித்தா 12:30 வரைக்கும் நான் பேசினா சகிச்சுக்குவாங்க. ஆரம்பித்து நான் மைக்குக்கு வரும்போதே 12 ஆச்சு அப்படின்னு சொன்னால் நான் இந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு 1 மணிக்கு முடித்து அதுக்கப்புறம் டாக்டர் சில பேர் சொல்லி சாப்பிட்றது எப்போ அப்படின்னு ஒரு பிரச்சனை, ஒரு ப்ரெஷர். இந்த பாருங்கள், இது ஒன்று எதுக்கு இருக்குன்னே தெரியாது. இதை போடுறதா போடாமல் இருக்கிறதா, கயற்ற நேரத்தில் ஏதாவது வைரஸ் வந்துருமா வராதா, அதுவும் ஆஃபீஸ் டைம் வச்சுருக்குதா, இந்த நேரம் தான் வருவேன் வரமாட்டேன்னு ஏதாவது. இப்போ பாருங்களேன், இதை ஏன் போடுறோன்னு தெரியல, ஏன் கயற்றுறோம்னு தெரில. ஏர்போர்ட் போகிறோம், சோஷியல் டிஸ்டன்சிங்னு சொல்லி ஒரு 5 அடி தள்ளி நிறுத்துகிறாங்க. நாமளும் பயபக்தியாக மாஸ்க் போட்டுட்டு அந்த டிக்கெட் கவுண்டர் வரைக்கும் மரியாதையாக போய் பிளேனில் போனால் பக்கத்து சீட்டில் தானே பாவி வந்து உட்காடுறான். இந்த 10 அடி எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இங்கே 10 அடி நின்னது என்னத்துக்கு? அப்புறம் அங்கே போய் ஒருத்தர் ஈஸிட்டு உட்காரத்துக்கு என்ன இருக்குது? நம்ம செய்கிறதெல்லாம் சரியா தப்பா, பைத்தியக்காரத்தனமா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதோட இந்த லைஃப்பை கொண்டு போக வேண்டிய ஒரு பெரிய கடமை நமக்கு இருக்குது. இதை எப்படி சரியாக பண்ணுறது? சரியாக தான் பண்ணுறோமா, இல்லை சரியாக பண்ணுற மாதிரி நடித்தா போதுமா, ஒன்றுமே புரியல. அன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ வந்தது. இந்த எலெக்ஷனுக்கு உள்ளே வர்றவங்களுக்கு டெம்பரேச்சர் பார்க்குறாங்க. அந்த அம்மா ஒருத்தன் கேட்குறான், எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் நீ உள்ளே அலோவ் பண்ணுவேன்? ஒன்றுமே தெரியாதுங்க, இதை பிடிச்சிக்கின்னு உட்காருன்னு சொன்னாங்க. நான் பிடிச்சிக்கினே உட்காந்துருக்குறேங்க. வர்றவங்களுக்குலாம் காட்டிட்டு எடுத்துருவாங்க. எனக்கு இது என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியாதுங்கன்னாங்க. இந்த நாட்டை என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல. இப்போது இதெல்லாம் என்னத்துக்கு? இது சடங்கா, சம்பிரதாயமா, நிஜமாவே சௌரியமா, சயின்ஸா, ஒன்றுமே புரியல. இதுக்கு அப்புறமும் இந்த நாட்டில் வாழ்ந்து சந்தோஷமாக சிரிக்கணும். அதுக்கு ஒரு தலைப்பு வேறு போட்டிருக்கிறாங்க, எப்போதும் சந்தோஷம் அப்படின்னு. இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள்? முதல்ல ஒரு செய்தியோடு நான் தொடங்குறேன். ஒரு வேளை அந்த ஒரே செய்தியோடு முடிக்க வந்தாலும் வரலாம். எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒர்க் ப்ரெஷர் நமக்கு வந்ததுன்னா தர்மத்தை பற்றிய டயலமா, இது சரியா தப்பா, செய்யலாமா கூடாதா அப்படி. இது ரொம்ப பழைய விஷயந்தான். திடீர்னு நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்முடைய அம்மாவுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வச்சா நம்ம யார் சைடு எடுக்கிறது? ரெண்டுமே சேஃப் இல்லை, சேஃப் ஜோனில் நம்ம இல்லை. இப்போ அம்மா சைடு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஒய்ஃபை ஃபேஸ் பண்ண முடியாது. ஒய்ஃப் சைடு நம்ம எடுத்தோம்னா அம்மாவை ஃபேஸே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு அதான் ஒருத்தன் கேட்டான், ஒய்ஃபும் அம்மாவும் சண்டை போட்டால் நீ எந்த பக்கம்னா? வாசப்பக்கம்னா. இருக்கிறதுல சேஃபாக தான், நேரம் அங்கே போய் நின்றுக்கிட்டோம்னா தான் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. எதையும் நம்மளால் ஓப்பனாக சொல்ல முடியாது இந்த உலகத்தில். அம்மா நீ பேசுகிறது தப்புன்னு அம்மாட்ட சொல்ல முடியுமா? அப்பாவே சொல்ல முடியாமல் தான் போய் சேர்ந்தார். அம்மாட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? அம்மா நீ பேசுகிறது தப்பு அப்படின்றத எப்படி எடுத்து சொல்ல முடியும்? ஒய்ஃப்டையும் சொல்ல முடியுமா? வயசானவங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க, நீ ஏன் இப்படி பேசி விட்டு கேட்க முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்? எந்த நேரத்துலையுமே ஒரு கரெக்டான டெசிஷன் எடுத்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுமா அப்படின்னா ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்?
எது என்ன நடந்தாலும் நம்முடைய மனோநிலையை நாம் வந்து காயப்படாமல், பாதிக்கப்படாமல், இன்னும் சொல்லப்போனால் எலக்ட்ரிசிட்டியில் கை வைக்கிறவங்க ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஏதாவது க்ளவுஸ் போட்டுக்கிற மாதிரி, பலாப்பழத்தை பிக்க போகிறவங்க தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை தடவிட்டு பலாப்பழத்தை பிக்கிற மாதிரி, நாம் நமக்கு ஒரு இன்சுலேஷன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வது கம்ஃபர்டபுளாக கொண்டு செலுத்தலாம். இதுதான் சீக்ரெட். எல்லா சிச்சுவேஷனையும் சரியாக ஆக்கி எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கிற மாதிரி பண்ணி நாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ப்ராக்டிக்கலி தட் இஸ் நாட் பாசிபிள். பியாண்ட் அவர் கண்ட்ரோல், நம்முடைய சக்திக்கு மீறி எத்தனையோ நடக்கும். எந்த நேரத்துலையும் நாம் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சமநிலை கெடாமல் சந்தோஷமாக வாழ முடியும். இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ்ன்னு சொல்வேன். நீ வாழறியான்னு என்னை கேட்டால் வாய மூடிட்டு போயிடுவேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக சில நேரத்தில் நம்மளால் முடியல. இன்றைக்கி நான் வரும்போது என் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, இங்கே வரும்போது என் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, பேச முடியல. அவர்கிட்டையும் பேச முடியல, என் டிரைவர்கிட்டையும் பேச முடியல. எது தப்பு நடந்ததுன்னு நமக்கு தெரியுது, யாருமே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் அப்போ தான் யோசிச்சேன், இந்த டாபிக் பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லையா? கடவுள் சோதிச்சிருக்கார். இப்போ நம்ம சைலண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த பேசுகிற தகுதி வரும். நாம் ஏதாவது இங்கே சத்தங்கத்தான் போட்டாலும் நமக்கு அந்த தகுதியே போயிடும். எப்போது சந்தோஷங்கிறத ரைட் விட்டுட்டு இன்சூரன்ஸ் கிடைக்குமாப்பா? கிடைக்கும், விடு வண்டியை போயிட்டு அவ்வளோதான். வேறு ஒன்றும் பேச முடியாது. நீ ரைட்டா நான் ரைட்டா இதெல்லாம் ரைட்ராங்கெல்லாம் டிசைட் பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியாது. இன்சூரன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், வண்டி விடு. இந்த மாதிரி தான் டெசிஷன்ஸே இப்போ எடுக்க வேண்டியிருக்கு. எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்மளை எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி தான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை கொண்டு போக முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய ரொம்ப நல்ல நண்பர் சண்முக வடிவேல்னு பேர், நல்ல பேச்சாளர். அவர் ஒரு ஹியூமரஸாக பேசுகிறவருமாங்க இல்லை, இஸ் எ ஜென் மாஸ்டர்னு சொல்வேன். லைஃபையே அப்படி வச்சுருப்பார், நேரம் சந்தோஷமாக இருப்பார், எதுக்கும் கவலைப்பட மாட்டார். அவருடைய லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் சொல்ல பாருங்க. இப்போ ரீசெண்டாக திருச்சி போயிருந்தோம். ஒரு மேரேஜ், உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியன் மேரேஜில் சவுண்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. நாதஸ்வரம், ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் மந்திரம், இதை விட வந்து அந்த கல்யாண வீட்டுக்காரங்க போடுற கூச்சல், அந்த மண்டபமே ஒரே சத்தமாக உட்காரு. இங்கே முன்னாடி சோஃபாவில் நானும் அவரும் உட்காந்துருந்தோம். ஒருத்தர் வந்து நின்னார். நின்று அவர்கிட்ட குசலம் விசாரிக்கிறார், ஏதோ பேசுகிறார். அவர் காதிலேயே விழ முடியாது. அவர் நின்ன நிலையிலேயே பேசுகிறாரு, இவர் சோஃபாவில் உட்காந்துருக்கிறாரு, என்னமோ கேட்குறாரு. இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஏன் காதிலேயே விழலை. சண்முகோடுவேலு சிரித்து சிரித்து தலையை ஆட்டி இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். அந்த ஆள் போன உடனே இவர்கிட்ட கேட்டேன், நான் ஒரு வயசில் பெரியவர் ஆனால் ரொம்ப உரிமையாக பேசுவேன். அந்த ஆள் என்னையா சொன்னார்? இன்னும் மண்டையை ஆட்டினியே. அந்த ஆள் சொன்னது காதில் ஏதாவது விழுந்ததா? நடிக்கிற பற்றியா? அவர் சொன்னது ஒரு வார்த்தை உன் காதில் விழலை, ஏன் நடிக்கிற அப்படின்னு கிண்டலாக கேட்டேன். அவர் ஒரு பதில் சொன்னார், ஆளை பார்த்தா கெட்டவராக தெரியல, அதனால் அவர் கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். இந்த கல்யாண வீட்டு சத்தத்தில் அந்த ஆள் என்ன கேட்டாதான் எனக்கு என்ன? நிச்சயமாக இந்த ஆள் மோசமான ஆள் இல்லை, நான் பாட்டுக்கு மண்டையை ஆட்டிவிட்டேன் அப்படின்னார். ஒரு செகண்ட் நான் யோசிச்சு பார்த்தேன், இது என்னன்னு தெரிஞ்சு தான் நான் என் தலையை ஆட்டணும்னு சொன்னால் வாழ்நாள் முழுக்க நான் தலையை ஆட்ட முடியாது. இவர் நமக்கு என்ன கெடுதல் பண்ண போகிறாரு, இவர் நமக்கு என்ன பெரிய தீங்கு அழைச்சிட்டு போகிறாரு, இந்த சுச்சுவேஷன் என்ன பெரிய சுச்சுவேஷன், போயிட்டு போகுது போ. இந்த மாதிரியான மனோபாவம் தான் நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்க முடியுமே ஒழிய, எக்ஸாக்டாக நான் நினைக்கிறபடி 10% எல்லாம் கரெக்டாக நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னா வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அந்த ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொண்டால் எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவோ இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அவர்கிட்டேருந்தே போயிட்டு ஆரம்பிச்சு போகிறேன். அவர் என்னாச்சு, அவங்க பாட்டி ஒன்று 94 வயசு இருந்து இறந்து போச்சு. அவருடைய பாட்டி 94 வயசு இறந்து போயிட்டாங்க. இந்த எதிர் வீட்டில் இருக்கிறவன் துக்கம் கேட்குறதுக்கு என்றைக்கு வரான்னா, மறுநாள் வர்றான் துக்கம் கேட்குறதுக்கு. இறந்த அன்னைக்கு வரல, எடுக்கிற அன்னைக்கு வரல, மறுநாள் வந்து துக்கம் கேட்டான். அவன் ஏன் லேட்டாக வந்து கேட்டான்னா, அது போனதுக்கு அப்புறம் வந்து கேட்டால் குளிக்கணும், சாயங்காலம் போய் குளிக்கணும். எதுக்கு? மறுநாள் காலம்புற குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து துக்கத்தை கேட்டலான்ற ஐடியாவோட காலையில் வர்றான். நீங்கள் ஆண்கள் துக்கம் கேட்க வரும்போது பார்த்துருக்கீங்களா? நம்ம கிராமங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு அங்கவஸ்திரம் கொண்டு வருவாங்க. இந்த அங்கவஸ்திரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்படி கையில் வச்சுக்குவாங்க, இப்படி வாயை மூடிக்குவாங்க. அவன் அழுகுறானா சிரிக்கிறானான்னு நமக்கு தெரியாது.
சில இடங்களில் அழுக வராது. 94 வயசு ஒரு பாட்டி செத்துக்குனா யாருக்கா அழுக வருமா? ஒன்றும் வராது. ஆனால் இதை வச்சுக்கிட்டா அழக மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். அந்த ஐடியாவில் அவன் வந்திருக்கிறா. வந்து ஒரு கேள்வி கேட்டான், என்ன பண்ணுச்சுன்னா. இவர் யோசிச்சார், 94 வயசில் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண வேண்டாம். இவன் கேட்குறான், ஒரு கேள்வின்னு கேட்குறான். அப்புறம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டான். உடனே இவர் சொன்னார், நெஞ்ச வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம தெருக்கோடியில் ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் கூப்பிட்டு போனோம். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறான், அடப்பாவி, அவர்கிட்டயா கூட்டிகிட்டு போனேன்? அவர் யமனுக்கே ஏஜென்சி எடுத்துருக்கிறதா பேசிக்கிறாங்க. நீ நேராக கொண்டு போய் அங்கே போய் அவர்கிட்ட காட்டியிருக்கிறிய. அவருக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, யார் இருந்தாலும் கொண்டு வந்ததுக்கப்புறம் தூக்கிக்கிட்டு போன்னு தான் சொல்வாரே ஒழிய அழைச்சிக்கிட்டு போனே சொல்ல மாட்டாரா? அவ்வளவு ராசியான டாக்டர். எப்படி அழைச்சிக்கிட்டு போனே சொல்ல மாட்டார், கொண்டு போன்னு தான் சொல்வார். அவர்கிட்ட போய் காமிச்சு அனாவசியமாக உங்கள் பாட்டியை கொன்னுட்டியேன்னா. இவர் யோசிச்சார், இவன் போகும்போதே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் போகிறான். நம்மளை இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. கொன்னுட்டியேன்றான். நம்ம என்ன சொல்கிறது? இவர் அந்தாண்ட போன உடனே சார் அடுத்த ஆள் வந்தா. பாட்டின்னா, பாட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிச்சு. என்ன பண்ணீங்க? உடனே ஒரு டாக்ஸி புக் பண்ணி தஞ்சாவூர், அவர் திருவாரூர் ஊர், தஞ்சாவூருக்கு போயிடலாம், தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் காட்டலான்னு நாங்கள்லாம் சேர்ந்து தஞ்சாவூருக்கு போகிறதுக்காக பாட்டியை கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போகிறோம். பார்த்தீங்களா, வழியிலேயே கொரடாச்சேரி தாண்டும் போது போயிடுச்சு. அவன் கேட்டான், நீ எல்லாம் படித்தவனா? பள்ளிக்கூடத்து வாதியாரா? 94 வயசில் ஹார்ட் அட்டாக்னா தெருக்கோடி டாக்டர்கிட்ட காட்டாமல் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கிறியே, இப்படி பாட்டியை கொண்டுட்டீங்களேன்னா. நம்ம இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி உள்ளே போகிறது நிச்சயம். ஏன்னா பாட்டி இறந்ததா எவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், கொண்டுட்டியேன்றான். அவர் இப்படி யோசிச்சார், என்னடா பண்ணுறது அப்படின்னு. இப்படிலாம் படித்தவனாக இருந்து என்னப்பா பிரயோஜனம்? நீ பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தி பையன் எங்கே உருப்பட போராட்டு போயிட்டார். இவர் வாத்தியார். இவர் போனதுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு ஆள் வந்தான். அவன் சொன்னான், பாட்டி பாட்டி என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணலை. இப்போ மேலே அவன் எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது பண்ணிச்சுனா தான் அவன் யோசனையை அவன் அள்ளி விட முடியும். இவர் பாட்டின்னு ஒன்று, பாட்டி என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணலை. அப்புறம் என்ன ஆச்சு, எப்படி போச்சுன்னா, விதி நேரம் வந்தது போச்சு. நான் பாருங்க, அவன் இப்படி யோசிச்சான். ஆமாம் ஆமாம், விதி வந்தால் நீயும் போகணும் நானும் போகணும், என்ன பண்ண முடியும்? பேசாமல் போட்டுவிட்டேன். இதை என்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நடந்தது சார் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறது எவ்வளவு சிக்கலான விஷயம் சார். துக்கம் கேட்கறதுங்கிறது ஒரு சீரியஸான விஷயம். துக்கம் கேட்கறதுங்கிறது உலகத்தில் போர் அடிக்கிற விஷயம். வர்றவெல்லாம் ஒரே விஷயம் சொல்லுவான். இதில் ஒரு பெரிய பியூட்டி, ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார். இவங்க அண்ணன்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடையை திறக்கணும்னு ஒரு கடை வச்சிருக்கிறாரு. போயிட்டாரு. இவர்கிட்ட சொன்னார், நீ மட்டும் இருந்து துக்கம் கேளுன்னு. இவர் கேட்டார், நான் என்ன எக்ஸ்பர்ட்டா துக்கம் கேட்கறதுல? என்னை இருந்து கேளுன்னு சொல்லிட்டான். இவங்க அண்ணங்கிட்ட கேட்டாராம், ஏன் என்னை விட்டுட்டு நீங்களாம் போறீங்க அப்படின்னு. அந்த அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், வர்றவெல்லாம் அதே கேள்வி கேட்பான், அதுக்கு அதே பதில் சொல்லணும். அதுக்கு பள்ளிக்கூடத்து வாத்தியாராக தான் முடியுமே ஒழிய வேற எவனாலையும் முடியவே முடியாது. அதே சிலபஸ் 5 வருஷம் நடத்தினா கூட அவர் நடத்திக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் எங்களால் முடிகிற காரியம் இல்லைப்பா, நீ பார்த்துக்கன்ட்டு போயிட்டாங்க. நான் அவர் அப்சர்வ் பண்ணேன். லைஃப்பில் இரிட்டேட்டிங்கான விஷயம் துக்கம் கேட்கறது, எல்லாரும் சோகமாக இருக்கிற விஷயம். இந்த மனுஷன் அதில் சிரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறார். இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலும் ஐ வில் மேக் மை செல்ஃப் ஹாப்பி அப்படிங்கிற கான்செப்ட் தான் நிற்குமே ஒழிய, இஃப் சிச்சுவேஷன்ஸ் ஆர் ஆல் ரைட் ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னா இட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இந்த ஒரு ஸ்டாண்டை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி நடக்கிறதுக்கு இட் இஸ் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். எதுவுமே நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. இந்த மனோநிலையில் அது பாட்டுக்கு என்ன நடக்குதோ நடந்துகிட்டே போட்டோம், இதுக்கு மத்தியிலையும் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த ஒரு உணர்வோடு வாழ்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறார்.